ஜெபம் பண்ண கிடப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபையாக எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஓய்வு நாளிலும் உங்களுடைய ஆலயத்திற்கு எங்களை அழைத்து வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த ஆராதனையிலே நிறைவாயிருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி தருவதாக தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைத்திரும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இல்லங்களிலிருந்து பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் கர்த்தர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நன்மிப்பராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே. துன்புற்றோராரி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரடும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வளராயரே என்பார், நீர் வளராயரே என்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது பாடம் படிந்தது. வாசராய் வந்தனல் மூட்டுவி உம்மாடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை செய்குவி
மாக்ரியை செய்குவி. நீர் சோதி போல் பிரகாசித்து நிர்பந்த ஸ்திதியும் என் கேடும் காட்டி ஜீவனும் மெய்ப்பாதை காண்பியும் மெய்ப்பாதை காண்பியும். புறாவை போல சாந்தமாய் நீர் செட்டை வீரிப்பி. மெய் சமாதான மாறுதல் நசீருமாருள்வி நசீருமாருள்வி. நீர் பெரும் காற்றை போலவும் வந்தசைந்தாருளும். கல்லெஞ்சை மாற்றி பேரன்பை நன்குணரச் செய்யும் நன்குணரச் செய்யும். உங்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாளிலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான ஓய்வு நாளிலும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாராக, நம்மை ஆசரிப்பாராக. அவருடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவருடைய வழிநடத்துதல் தொடர்ந்து இந்த காலங்களிலே இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உடைய திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலை வாழ்வுக்கான வழி. கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலை வாழ்வுக்கான வழி. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். தலைப்பின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவை விசுவாசிப்பதை நிலை வாழ்வுக்கான வழி, நிரந்தரமான வாழ்க்கைக்கு வழி என்ன, மாறாத அல்லது சொன்ன வாக்கு பின்வாங்காத ஒரு வாழ்வுக்கு வழி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அது கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பதை நாம் அறிந்து நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். சில சமயங்களிலே இந்த வாழ்க்கை பயணங்களில் இந்த காரியங்களிலே நாம் தடுமாறி விடுகிறபடியினாலே மறுபடியும் இந்த நாளிலே அதை நம்முடைய சிந்தனையில் வைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய விசுவாசத்திலே பலப்படுவதற்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கோம். நிலை வாழ்வுக்கான வழி என்ன? நிலையான வாழ்வுக்கான வழி. உலக வாழ்க்கை நிரந்தரமில்லாத வாழ்க்கை. நிரந்தரமில்லாத வாழ்க்கையில நமக்கு இருக்கிற காரியத்தை காட்டிலும் நிலை வாழ்வுக்கான வழி எது என்று சொல்லி நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலிருந்து ஒரு 3 வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தருகிறார். 3 வழிகளை அவர் தருகிறார். அது என்ன வழி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நிலை வாழ்வுக்கான ஒரு வழி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வழி எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த வழியானது கலக்கம் போக்குகிற வழியாக அது காணப்படும். கலக்கத்தை போக்குகிற வழி. இந்த வசனத்துல சொல்லுகிற உங்கள் இருதயம்
கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் நிலை வாழ்வுக்கான வழியிலே முதலாவது நமக்கு அழைத்து செல்கிற வழி எது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கலக்கம் நீக்குகிற வழியிலே அவர் நம்மை அழைத்து செல்கிறார். இன்னைக்கு நாம் கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை, நெருக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது, தேவதூதன் தோன்றிய பொழுது அங்கே ஒரு கலக்கம் நேரிடுகிறது. லூக்கா 1 அதிகாரம் 21 பார்க்கின்ற பொழுது, அவள் வார்த்தையினால் கலங்கி, தேவதூதனுடைய வார்த்தையினால் கலங்கி என்று சொல்லி பார்க்கிறோம். கலங்கி இருக்கின்ற சூழ்நிலையில கலக்கத்தை போக்குவதற்காக பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த பிறந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கலக்கத்தை நீக்குகிற வழியை அவர் ஏற்படுத்திட்டார். இன்னைக்கு அவர் என்று இவ்வுலக வாழ்க்கையிலே அவர் மானிடமாக அவதாரம் எடுத்து பிறந்து அவர் வழிநடத்த ஆரம்பித்தாரோ, அன்றே அவர் நம் வாழ்க்கையிலே அவர் கலக்கத்தை அவர் நீக்கிவிட்டார். ஆண்டவர்களாக விசுவாசிக்கிற ஆண்டவரே, நிலை வாழ்வுக்கான வழி நீர் பிறந்த போதே உண்டாகிவிட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு தான் இன்னைக்கு நாங்கள் கூடியிருந்திருக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இந்த மே மாதம் 10ஆம் தேதி நாங்கள் கடந்து வந்திருக்கோம். ஐயா ஆண்டவரே, என்ன செய்ய போகிறோம்? ஒருபுறம் கலக்கம் நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்கிட்ட விசுவாசமாயிருங்கன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீர் சொல்லுகிறீரே. நாங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவரை நிலையில இருக்கிறோம்? ஆண்டவரை கலங்கி போயிருக்கிறோம். என்ன செய்ய போகிறோம்? பலதரப்பட்ட நெருக்கடிகள். ஒருவேளை இந்த கொரோனா நோயினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமோ? உணவுக்கு பட்டினி வருமோ? பஞ்சம் வருமோ? ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள், மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஜூன் ஜூலை மாதத்திலே இது உச்சகட்டம் அடையும் என்று சொல்லுகிற காரியங்கள் எங்கள் இருதயங்களை கலக்குவதாக இருந்தாலும், ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைக்கின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற வழியானது கலக்கத்தை நீக்குகிற வழியாக அது இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகிய ஆண்டவரை விசுவாசித்தோம். கிறிஸ்துவே, உண்மை நாங்கள் விசுவாசித்துக் கொள்கிறோம். அது ஒன்றுதான் நிலை வாழ்வுக்கான நிரந்தரமான வழி என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே செயல்படுகிறோம். ஐயா, அதை நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். ஆண்டவரே, நாங்கள் அதை செய்யணும். ஐயா ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசித்து, கர்த்தாவே, அதில் நிலை கொண்டிருந்து எங்கள் கலக்கம் இன்னைக்கு மாறிட்டு, ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு வழியை கர்த்தர் தந்திருக்கிறார். கலக்கம் நீங்குகின்ற ஒரு வழியை கர்த்தர் உண்டு கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லி நீங்களும் நானும் விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் இந்த நாட்களை கடத்தி செல்வதற்கு இந்த வசனம் நம்மை உத்வேகப்படுத்துகிறது. இந்த வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. பவுலடிகளார் பலவீனமான மனுஷன்தான். அவன் பலவீனத்தை குறித்து அவன் கலங்கினபடியால் தான் அவர் கேட்கிறார். சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 தரம் நான் வேண்டிக் கொண்டேன். அது என்னை கொட்டுகின்ற முள்ளாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அதற்கு எதுவும் சொல்லல. உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். என் கலக்கம் மாறி நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறைமுகமாக பவுலடிகளார் சொல்றதை நாம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் நம்மை விளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் கூட இருக்கிறேன், உன் கலக்கத்தை விட்டுட்டு நீ கடந்து போ, கர்த்தர் என்னோடு வருவார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், அவர் எனக்கு அரணாக இருப்பார் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கையிலே நாம இந்த வழியில நாம போகணும். முதல் காரியம். இரண்டாவதாக, இந்த நிலை வாழ்வுக்கான வழி ஆண்டவர் எங்களுக்கு எப்படி தருவார்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட வழியாக இருக்கிறது என்று சொன்னால்,
கரை சேர்க்கின்ற வழி. ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு நம்மை அழைத்து செல்கிற ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து வைத்திருக்கிறார். யோவான் 14:3 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. அவர் இருக்கிற இடம் எது? அவர் இருக்கிற இடம் எது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது பரலோகம், அது விண்ணுலகம். ஆகினால்தான் ஆண்டவரை எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். யோபு 22:14 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், பரமண்டலங்களில் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார். பரமண்டலத்தில் உள்ள சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லி யோபு 14:14 நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் இந்த பூலோகம், இந்த மண்ணுலகில் இருக்கிற நம்மை அவர் விண்ணுலகுக்கு அழைத்து செல்கிற ஒரு கரை சேர்க்கின்ற ஒரு வழியை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். இரண்டாவது காரியம், கரை சேர்க்கின்ற வழி. ஆண்டவர் என்னை கரை சேர்ப்பார். கர்த்தர் என்னை கரம் சேர்த்துக் கொள்வான். அதுதான் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற நிலை வாழ்வுக்கான வழியை நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. இந்த ஆண்டவர் என்னை என் வாழ்க்கையிலே அவர் அந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கூட்டு போவார். இந்த பூலோகத்திலிருந்து அந்த பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். ஏன் என்று சொன்னால் அவர் பரமண்டலத்திலே இருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள. அவர் இருக்கிற இடம் அந்த இடம், அந்த இடத்துக்கு அவர் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். கரை சேர்ப்பார். உலக வாழ்க்கை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர், துக்கம், பட்டினி, பஞ்சம் எது வந்தாலும், நோய், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், மனக்குழப்பங்கள், எப்பேற்பட்ட பாடுகள் நமக்கு வந்தாலும் ஆண்டவரை நாம விசுவாசித்து நாம கடந்து செல்கின்ற பொழுது அவர் நிலை வாழ்வு எப்படி அழைத்து செல்கிற இன்னொரு வழி என்னன்னு சொன்னா, கரை சேர்க்கின்ற வழி. நிலை வாழ்வுக்கான வழி அது நாம கரை அடையணும். அந்த கரை சேர்க்கிற பணியாளராக நான் இருக்கிறேன். அந்த கரை சேர்க்கின்ற வழியை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். எப்படி? விசுவாசத்துலதான் அந்த பணி நமக்கு வழி உண்டாகுது. விசுவாசம் இல்லாம அந்த வழி நமக்கு உண்டாகாது என்பதை அறிந்து செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னை கரை சேர்க்கின்ற வழியை எனக்கு அவர் இருக்கிறார். அது என்ன வழி? அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் தான் என்கின்ற ஒரு விசுவாசத்தில் நாம் பயணித்து செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காலங்களில். அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவதாக, இறுதியாக, அது ஆண்டவர் நிலை வாழ்வுக்கான வழி எது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, யோவான் 14:7 நாம பார்க்கிறோம். பின்பாகத்திலே, இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள். மூன்றாவது உள்ள வழி என்ன? நம்ம விசுவாச வாழ்க்கையில இந்த நிலை வாழ்வுக்குள்ளாக நாம போக வேண்டிய கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலை வாழ்வுக்கான வழி. அது என்ன வழி? அது வழி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அவர் எப்படி அவரை கண்டு கொள்ளுகின்ற அவர் ஒரு வழியில நம்ம அழைத்து செல்கிறவராக அவர் இருக்கிறார். அவரை கண்டுகொள்ளுகிற வழி, அந்த கண்டுகொள்ளுகிற வழி எப்படி உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். நீதிமொழிகள் 9:10 பின்பாகத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தரின் அறிவே அறிவு. அந்த பரிசுத்தரின் அறிவே நமக்கு அறிவாக இருந்து நாம செயல்படுகின்ற பொழுது அவரை கண்டுகொள்ள முடியும். அந்த கண்டுகொள்ளுகின்ற வழி யாக இருந்து எனக்கு செயல்படுபவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான்
என்கின்ற விசுவாசம் நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாம் கடந்து செல்ல முடியும். கிறிஸ்துவை விசுவாசிப்பதை நிலை வாழ்வுக்கான வழியிலே மூன்றாவது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? இது அவரை கண்டுகொள்ளுகின்ற வழி ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கண்டுகொள்ளுகின்ற வழியிலேயே நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் வாழ்க்கையிலே ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறேன், அவரோடு நாம் உறவாடுகிறேன் வழி. அந்த காரியம் ரொம்ப முக்கியம். எம்மாவூர் பயணத்தின் போது சீடர்கள் முதலாவது அவரை அறிந்து கொள்ளவில்லை, கடைசிகளை அறிந்து கொண்டார்கள். சீடர்கள் அவர் உயிர்த்திருந்த பின்பு வலையை போட்ட போது முதலாவது அவர் அறிந்து கொள்ளல, கடைசியில் அறிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, எப்படின்னு சொன்னா அங்கே கரி நெருப்பு தணல் எல்லாம் போட்டு வைத்திருக்கின்ற சூழ்நிலை, அதை பார்க்கிறார்கள், அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த எம்மாவூர் சம்பவத்திலும் அங்கே உணவு ஆயத்தமாக இருக்கிறது, அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், கண்டு கொள்ளுகிறார்கள். கண்டுகொள்ளுகின்ற வழி ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்னைக்கு நாம வெளியில நாம எதெல்லாமோ கண்டுகொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் கண்டுகொள்ளுகிறோமா? விசுவாசத்துல தான் கண்டுகொள்ள முடியும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருப்பதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே உற்சாகப்படுத்தி நம்மை உத்வேகப்படுத்துகிறவராக இருக்கிறார். 3 காரியம். கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலை வாழ்வுக்கான 3 வழி எப்படி இருக்குது, இந்த விசுவாச வழி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக கலக்கம் நீக்குகிற வழி. முதலாவதாக கலக்கம் நீக்குகிற வழி. ஆண்டவர் விசுவாசித்து போகும்போது நிலை வாழ்வுக்கான வழி ஏற்படும். இரண்டாவதாக நம்ம நிலை வாழ்வுக்கான வழி நம்ம விசுவாசத்தில் எப்படி பார்த்து கரை சேர்க்கிற வழி. வேற எந்த வழியும் என்னை கரை சேர்க்காது அப்படிங்கிற வழியை நாம பின்பற்றும். மூன்றாவதாக அது அவரை கண்டுகொள்ளுகிறேன் வழி. அவருடைய செயல்பாடுகளை நாம் இன்னைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற செயல்பாடுகள் எல்லாமே அவரை கண்டுகொள்ளுகிற வழிதான். அந்த வழியில அதெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டிய காரியங்கள். ஆகையினாலே ஆண்டவரே, இந்த கலக்கம் நீக்குகிறேன் வழியின் மூலமாக நிலை வாழ்வில் நீர் இருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கரை சேர்க்கின்ற வழியிலே நீர் எங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். மூன்றாவதாக நீர் கண்டுகொள்ளுகின்ற ஒரு வழியிலே நிலை வாழ்வுக்கான வாழ்க்கையிலே எங்களை அழைத்துக் கொள்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே என்று நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இந்த 3 காரியங்களை நாங்கள் விசுவாசித்து நிலை வாழ்வுக்கான வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த நிலை வாழ்வுக்கான வழியை எங்களுக்கு ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்திருக்கும், உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு கிருபை செய்யும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிப்பவர்கள் 10/5/2020 மிஸ்ஸஸ் ஃப்ளாரஸ் பொன்ராஜ், டாக்டர் ஆஃப் ஹிஸ்டரி அகஸ்டின் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறார்கள். 13/5/2020 திருமதி மேக்தலின் மேபல் ஏஞ்சலினா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் வி வினோத் ரொக்சன். 15/5/2020 மிஸ்டர் எஸ் ரைசன். என் பவுலின் கிரேஸ், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே நிக்கல்சன் டேவிட் இவர்கள் தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிறார்கள். திருமண நாட்களை ஆசரிக்கிறவர்கள் 12/5/2020 மிஸ்டர் ஏ ஜெவராஜ் ஞானசீலன், மிஸ்ஸஸ் ஜே ஜாஸ்மின் சொர்ணலதா தம்பதியினர். 15/5/2020 மிஸ்டர் ஜே எஸ் சுபாஷ் பிரபு, மிஸ்ஸஸ் எஸ்
ரூபி கிளாரா தம்பதியினர் தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கிறார்கள். 16/5/2020 மிஸ்டர் என் ராஜா சிங், மிஸ்ஸஸ் ஆர் சுகந்தி தம்பதியினர் தங்களுடைய திருமண நாட்களை ஆசரிக்கிறார்கள். திருமணம் மற்றும் பிறந்த நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லா கிருபைகளையும் கட்டளையிட்டு தருகிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசித்து ஜெபிக்கும்படியான கிருபையை கர்த்தர் தந்த நல்ல தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிறந்த நாள் மற்றும் திருநாட்கள் ஆசிரியர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ஒரு சந்தோஷம் சமாதானம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பீராக. நல்ல ஜீவன், சுகம், பலன், தீர்க்காய்ச்சி ஆண்டவர் கட்டளையிட்டு தாரும். கை பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் தொடர்ந்து அமைய கர்த்தர் கிருபை தாரும். பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு திட்டமிட்டு தாரும் என்று சொல்லி முறையிடுகிறார்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தந்து ஆசீர்வதியும். ஆலயத்தின் நன்மையினால் திருப்திப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்து இரட்சகரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வுலக வாழ்க்கையிலே நிலை வாழ்வுக்கான வழி விசுவாசத்தின் அடிப்படையில் எது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிலை வாழ்வுக்கான வழி விசுவாசத்தின் அடிப்படையில் கலக்கம் நீக்குகிற வழியாக இருக்கிறது, கரை சேர்க்கின்ற வழியாக இருக்கிறது, கண்டுகொள்ளுகிற வழியாக இருக்கிறது. இந்த 3 காரியத்துக்காக இதெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே நடைபெறுகிறது என்று சொல்லி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே நிறைவாய் இந்த வார்த்தை மூலமாக வெளிப்பட்டு எல்லாருடைய குடும்பங்களிலும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். விசேஷமாக அன்பின் ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையில் ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவர் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி இறக்கங்களினாலும் கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறார். எந்த சூழ்நிலையிலும் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த விதமான ஆண்டவரே பலவீனங்களும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வைரஸ் தாக்கங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் தேர்வு எழுத முடியாமல் நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டையா, தங்கள் பணிபுரிகின்ற இடங்களில வேலையை இழந்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் உண்டு. வேலை வாய்ப்பை எண்ணி கடந்து சென்று ஐயோ இப்போது வேலை இல்லையே, என்ன செய்ய போறேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, பாதுகாத்து கர்த்தாவின் கூட இருங்க, பலப்படுத்தி ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை தார். முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயோதிப நாட்களில் அநேக முதியவர்கள் துக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலைகள் தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு முதியவர்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நல்ல பரிபூரண சுகத்தை தான் அவர்கள் இருதயத்தில் ஆண்டவர் சந்தோஷத்தை கட்டளையிட்டு தான்
எந்த பலவீனமும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்தலும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் ஆண்கள் பெண்களுக்காக, வெளியிடங்களில் வெளிநாளில் வசிக்கிற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல ஜீவன், சுகம், பலன், தீர்க்காயசை கர்த்தர் கட்டளையிட்டு தான். அன்பின் தகப்பனே, தேசம் முழுவதும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் துக்கத்தோடு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம் சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு கூட்டம், ஒருபுறம் மருத்துவமனையிலேயே தங்கி இருக்கிற ஒரு கூட்டம், ஒருபுறம் இழப்புகள் ஐயோ என்று சொல்லி கண்ணீரோடு ஆறுதலற்று இருக்கிற குடும்பங்கள், நோயின் தாக்கத்தினால் பிறந்து ஒரு நாள் ஆன குழந்தை, 4 மாத கை குழந்தை, 8 மாத குழந்தை, 4 வயது, 10 வயது, ஆண்டவர் குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஐயா ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை தான், பரிபூர்ண விடுதலையை தான். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் எங்கள் பாவம் இருக்கிறது, அவ்வளவு தூரம் இந்த நோய் பரவி கிடக்கிறது. அன்பின் ஆண்டவரே இறங்குங்க ஐயா, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை நீக்கி ஒன்றுமறியாத பிள்ளைகள் ஆண்டவரே துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை தான். பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலையை தான். வயதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதிபர் நாட்கள் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில நோயின் தாக்கத்தினால் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குங்க. ஆண்டவரே நீர் விடுதலையை தந்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியான கிருபையை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். பசியினால் வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ரோட்டோரங்களில் படுத்திருக்கிற பிள்ளைகள், உணவு இல்லாமல் உணவு பொட்டலங்களுக்காக கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், அரிசி பருப்பு இல்லாம தவிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குங்க ஐயா, இறங்கி ஆண்டவரை உணவுக்கான காரியங்கள்லாம் கர்த்தர் செய்துதான். பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமும் நாசமோசமும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்தலும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கடன் பிரச்சனையினால் இந்த நாட்களிலே தத்தளிக்கிற குடும்பங்கள் இருக்கு. வேலை இல்லை, இப்படி இருக்கிற வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும், மாதாந்திர கடன்களை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அரைந்து துக்கத்தோடு கண்ணீரோடு அழுகிற பிள்ளைகளுக்கு எங்கள் அன்பு தகப்பன் இறங்குகிறார். இறங்குங்க, இறங்குங்க. நீங்க இறங்கி பரிபூர்ண விடுதலையை தந்து பிள்ளைகளின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு இறங்கி நல்ல சுகத்தை தரும்படியாக செபிக்கும். தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நெருக்கடியான நிலைமையில வசிக்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குங்க. தேவைகளை கர்த்தர் சந்தி உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக அன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்து தான். அன்பின் தகப்பனே, இன்னும் அநேக மக்கள் பலவிதமான கலக்கங்களினால் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார். கலக்கங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடும்படியாக விசேஷமாக ஆண்டவரே நல்ல ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம், மரணமடம் சேகரத்துக்காக, மரணமடம் திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்திருக்கிற ஆண்டவர் 6 சபைகளுக்காக, அது பணிபுரிகின்ற எல்லா சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, சேகரம் உருவானவருக்காக, விசேஷமாக எங்கள் பேராயருக்காக, திருமண்டல நிர்வாகிகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும்
ஜீவன், சுகம், பலன், தீர்க்காயுசை தார். திருமணத்துடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, மிஷனரிமார்கள் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்று நோய் பரவி வருகின்ற காலங்களில் அர்ப்பணிப்போடு செயல்படுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், தன்னார்வ ஊழியர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், எல்லைகளிலே பாதுகாப்பு படைகளில் இருக்கிற எல்லாரும் கர்த்தர் இறங்குகிறார். நம்முடைய பணிகள் எல்லாம் சிறப்பாய் நடைபெற்று விரைவில் தேசத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகி கர்த்தர் கிருபைத்தார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை கரம்பிடித்து கன்னிமணி போல வழி நடத்தும். பிரசன நிறைவாயிருப்பதா இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, பிதாவோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.